வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய பேரோட மனநிலை வந்து எக்ஸாம் தள்ளி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மனநிலை நிறைய பேருக்கு ஒரு 80% படிக்கிறவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு சிலர் நல்லா படித்து முடித்தவங்க தான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொந்தளிக்கிறாங்க. எப்பா என்னப்பா இன்னும் எக்ஸாம் தள்ளி போகணும்னு சொல்கிறீங்க, கொடுத்த டைமே அதிக டைமு அப்படின்ற மாதிரி திட்டுற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் அப்படி இருக்காங்க, முடித்தவங்க நீங்களாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சிருப்பீங்க, அதனால் வந்து உங்களால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடித்து ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு தயாராக இருக்கவங்களோட மனநிலை வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி அறகுறையாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மனநிலை நமக்கு இருக்கும். ஆனால் என்ன மொத்தத்தில் புலம்ப விட்ட மாதிரி தான் இருக்குது. சிவனேன்னு இருந்தால் கூட இருக்க டைமை கொஞ்சமாவது படித்து முடிஞ்சளவு படிப்போம் அப்படின்ற மனநிலை இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் படிச்சிடலாம், மேஜரையும் படிச்சிடலாம், ஜிகே படிச்சிடலாம், எஜுகேஷன் படிச்சிடலாம், அந்த மனநிலை இருந்துச்சு. அப்புறம் ஜிகேவையும் எஜுகேஷனையும் மாற்றி கொடுத்ததுக்கப்புறமே இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது மாற்றி கொடுத்ததை பார்த்தோன்னே இது என்னடா இவ்வளோ இருக்குது, இதை எப்போ படிக்குது அப்படின்ற மனநிலை அப்போவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் மேஜரை படிக்க 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 எஜுகேஷனை மட்டும் விட்டுருவோம், அதை எப்படி படித்தாலும் கொஷின் நம்ம வந்து படித்த மாதிரி வராது அப்படின்னு நம்ம மனசை நம்ம மாற்றிக்கிட்டு சரி எஜுகேஷனை விட்டுருவோன்ற மனநிலை. இப்போ போகிற போக்கு பார்த்தா ஜிகே படிக்க கூட நேரம் இருக்காது போல். அப்புறம் இன்னொரு பக்கம் தமிழை படித்தாதான் மேஜரே திருத்துவாங்க. அப்போ லாஸ்ட் இந்த 12 டேஸில் வந்து தமிழை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்து ஃபுல்லாக நம்ம மேஜரை மட்டும் படிப்போம் அப்படின்ற போகிற போக்க பார்த்தா மேஜரே ரிவிஷன் பண்ண முடியாது போல். அந்த மனநிலை தான் இருக்குது நமக்கு. இதில் மொத்தத்தில் என்ன பண்ணனே தெரியலை. இவன் சிவனேன்னு இருந்தால் கூட இருக்க டைமை கொஞ்சமாவது சரி ஓகே ஒரே மனநிலையே படிச்சிருக்கலாம். இப்போ நேற்றுலேருந்து என்னென்னா தள்ளி போகுமா போகாதா அந்த மனநிலை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒன்று வந்து இப்போ வந்து டெட்டு படிக்காதவங்க, டெட்டை பாஸ் பண்ணாதவங்களோட மனநிலை என்ன, இந்த பிஜியை முடிச்சுட்டு அடுத்த 1 மந்தில் கஷ்டப்பட்டு எப்படியா டெட்டை பாஸ் பண்ணிடணும் அப்படின்ற மனநிலை இருக்கும். இப்போ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு எக்ஸாம் தள்ளி போனால் டெட்டை பாஸ் பண்ண முடியாது. டெட்டை கண்டிப்பாக 1 மாதத்தில் படித்து பாஸ் பண்ணுறதே கஷ்டம். அப்போ இன்னும் தள்ளி போகும்போது அது முடியாது. அப்புறம் யூஜி இதை முடிச்சுட்டு யூஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், யூஜிடிஆர்பிக்கு அப்படின்னா 1 மந்த் டைம் இருக்கும். அப்போ அந்த டைமில் டெட்டு எழுதி பாஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வருவாங்களா, அவங்க கூட நமக்கு போட்டி இருக்காது. இந்த 1 மந்தில் ஒரு 2 யூனிட் 3 யூனிட் முடிச்சிடலாம் கஷ்டப்பட்டு இதே ஸ்பீடில் படித்தோன்னா. அப்போது அவங்களுக்கும் இது தள்ளி போகும்போது யூஜிக்கும் அடி வாங்கும். இப்போ என்ன தான் பண்ணுறது, மொத்தத்தில் புலம்ப விட்டாங்க. என்ன சொல்ல, பிஜிக்கு தள்ளி போனால் பிஜி தள்ளி போச்சுன்னா நம்ம இந்த படித்ததை இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ண டைம் இருக்கும். ரொம்ப தள்ளி போச்சுன்னா அடுத்த டெட்டு எழுதணும்னு நினைக்கிறவங்களும், அடுத்த டெட்டை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போனால் அடுத்து யூஜியை பார்த்துக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் அடி வாங்கும். அப்போ மொத்தத்தில் தள்ளி போனால் பிஜிக்கு நல்லது, தள்ளி போகலைன்னா அடுத்த எக்ஸாமுக்கு நல்லது. ரெண்டுமே பி பாசிட்டிவாக இருந்துக்க வேண்டியதான். எது நடந்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலையில் படிக்க வேண்டியதான். முதல்ல தமிழை படிக்கணும், தமிழ் படித்தா தான் மேஜர் படிக்கிறது பயன்.